my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாலக் பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போறோம். பன்னீர்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கீரையும் பன்னீரை வச்சு ஹெல்த்தியா ஒரு ரெசிபி எப்படி பண்றதுன்றத இந்த வீடியோல காட்ட போறேன். அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Simply with Viji. And இப்போ அந்த பாலக் பன்னீர் ரெசிபியை எப்படி பண்றதுன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Let's go into the video. இந்த பாலக் பன்னீர் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து பாலக்கை பிளான்ச் பண்ணணும். அதுக்கு பேன் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கீரையை போட்டு நல்லா 2 மினிட்ஸ்க்கு பிளான்ச் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம பாலக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிச்சா போதும். அவ்வளோ நேரமும் தேவைப்படாது. 2 மினிட்ஸில் நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது போதும் குக் ஆனது. ஸோ இதை எடுத்துகிட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் ஆறுன உடனே. பாலக் பன்னீர் பண்ணுறதுக்கு பேன் வச்சுட்டு பேன் சூடானோன்னு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். நான் ஒரு பே லீஃப், பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே சாப்பிட க்ரீன் சில்லியும் சாப்பிட கார்லிக்கும் இருக்குது. அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆனியன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் போட்டுக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளிலாம் சீக்கிரம் குக் ஆகிடும். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு தக்காளி குக் ஆகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இந்த ஆனியனும் தக்காளியும் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு cumin பவுடர், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கீரையை பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸ்பினாச்சை இதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீரை நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் பட்டர் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும் இன்னும். ஸோ நான் இன்றைக்கி எதுவும் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் பாதாமும் எடுத்து கொஞ்சமாக மில்க் ஊற்றி மிக்சரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது டன் ஆகிடுச்சு. ஸோ அந்த அரைச்சாலும் அந்த கேஷ்யூ பேஸ்ட்டு அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்மியான டேஸ்டியான பாலக் பன்னீர் இஸ் ரெடி. சூப்பர் எம்மியான அதே சமயம் ஹெல்த்தியான பாலக் பன்னீர் இஸ் ரெடி. அண்ட் நான், ஃபுல்கா, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் சூப்பரான காம்பினேஷன். ஸோ இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பாலக் பன்னீர் ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சப்பாத்தி, நான், பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் போட்டு சாப்பிட்லாம். ஸோ கீரையும் சாப்பிட்டா மாதிரி ஆச்சு, பன்னீரும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஸோ இந்த சூப்பரான பாலக் பன்னீர் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். I'll see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.